ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா குச்சனூர் சனீஸ்வர பகவான் டெம்பிள் தான். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விநாயகரோட சிலை. ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் போய் விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். அப்படியே கோயிலுக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா விநாயகர்கிட்ட எல்லோரும் லாபம் எழுதிடுவாங்க. ஓகேவா, அப்போனா உங்கள் பிஸ்னஸ்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அன்னதான திட்டத்தின் கீழ் எவ்வளோ யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அடுத்த திருப்பணிகளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது பெரிய வீடியோ தான் இது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்னதான திட்டம் எவ்வளோ கொடுக்குறாங்க, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும், 12:30 மணிக்கு பார்த்திங்கன்னா அங்கே அன்னதானம் நடக்கும். இது ஒவ்வொரு இதுக்கும் 7 லட்சம். அந்த சன்னதி திருப்பணி நடக்க போகுது, அதனால் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி, நாகர் சன்னதி, கருப்பசாமி சன்னதி. ஓகே, ஸோ அதுக்கெலாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்றது பெரிய அசம்ஷன்லாம் இதில் இருக்குது. இதுதான் கோயில். இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காகத்துக்கு சிலை வாங்கி இங்கே வைப்பாங்க. அவங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும்னா காகத்தோட சிலை வாங்கி இங்கே வைப்பாங்க கோயிலில். ஓகே, அதே மாதிரி நிறைய அவங்களுக்கு இப்போ நியூ இயர் வரப்போகுது. ஸோ அதனால் சனி தோஷம் அனைத்தும் நீங்கன்னா இங்கே குச்சனூரில் இருக்கக்கூடிய சுயம்பு சனீஸ்வரர். ஓகேவா, இது எதனால்னா அங்கே சிகப்பு கலரில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வளர்ந்துக்கிட்டே இருப்பார் இந்த சனீஸ்வரர். அதே மாதிரி மங்கள தோஷம் அதெல்லாம் நீங்கணும்னா இங்கே வந்து மரத்தில் விடத்தலை மரம்ன்றதில் கட்டி வைப்பாங்க. ஓகேவா, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு பாருங்கள். இதுதான் நான் சொன்னது, இந்த காகங்கள் வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்களா, கற்களாலான காகங்கள் வாங்கி வைப்பாங்க. இது ஒரு இங்கே மக்களுக்கு இது ஒரு வேண்டுதல் மாதிரி இருக்கும் இங்கே வாங்கி வைக்கிறது. சரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் திட்டம் நான் சொன்னது தான். மத்தியானம் 12:30 மணி போல் இங்கே அன்னதானம் போடுவாங்க. ஓகேவா, சாப்பிட நெருப்பாக இருக்கவங்க போய் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வரிசையாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நியூ இயரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா விசேஷம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் நடக்கும். ஓகேவா, மாரதனாம கோயிலுக்கு வந்து சனீஸ்வரோட அருளை பெற்றிருக்கவங்க அப்போ தான் அவங்களுக்கு புது வருஷம் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சாரையாக சனிக்கிழமை அதுமாக வருவாங்க. இங்கே போகிறதுக்கான வழின்னு பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு. ஓகே, பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்க பஸ் வரும். ஓகேவா, 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ் ஒருக்க பஸ் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பஸ் வரும். ஓகேவா, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்குது. ஓகேவா, ஸோ வர விருப்பம் இருக்கவங்க வந்துக்கோங்க. இதுதாங்க அந்த சுயம்பு சனீஸ்வர பகவானோட சன்னதி. ஓகேவா, ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேர் பார்க்கவே கூடாது, சைடில் இருந்து தான் பார்க்கணும். ஓகேவா, அது இவர் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா சுயம்பு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், அதாவது தனியாக அவர் மட்டும்தான் இருப்பார். ஓகேவா, அந்த டெம்பிள்லேயே பார்த்திங்கன்னா மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய டெம்பிளாக இருக்கும். இந்த கோயிலில் மட்டும்தான் சனீஸ்வர பகவான் தனித்து இருப்பார். ஓகேவா, ஸோ பவர்ஃபுல்லான கடவுளுங்க. சரியா, அதாவது உங்களுக்கு என்ன தடைகள் இருந்தாலும் சனீஸ்வர பகவானை வேண்டிட்டு போனீங்கன்னா எல்லாமே நிவர்த்தி ஆகிரும். அதே மாதிரி அவங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். ஓகேவா, அங்கே போய் நீங்கள் இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் அனைத்து விலகுன்னா அதில் குளித்து எந்திரிச்சிட்டு அங்கே அப்படியே உங்களை பழைய ட்ரெஸ்ஸை அதில் கழட்டி போட்டுருவாங்க. ஸோ அப்படின்னு போட்டிங்கன்னா மக்களுக்கு ஒரு ஐதீகம், நமக்கு பிடிச்சிருக்க பீடைகள் அனைத்தும் விலகி ஓடிடும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அங்கே நாகர் கோயில். எல்லாருமே தனித்தனியாக இருக்கும், ஸ்தலங்கள்லாம் இருக்கும். இப்போ புதுப்பிப்பு பணி நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகேவா, ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி தான் என்ட்ரன்ஸ் அப்படியே நடந்து உள்ளே வர மாதிரி வரும். ஓகேவா, ஸோ இப்படி தான் உள்ள என்ட்ரன்ஸில் நம்ம நடந்து வந்து அந்த ஸ்தலங்களை தரிசிக்கணும்னா உள்ளே போகலாம். இதுக்கு எல்லாமே மிச்ச கோயில் மாதிரி தான், இதுக்கும் டிக்கெட்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. நீங்கள் ஃப்ரீ தரிசனமும் இருக்கும், டிக்கெட்ஸ் ஃபெசிலிட்டியோட அவைலபிள் எல்லாமே பண்ணிக்கலாம். அது குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பயங்கர கூட்டமாக இருக்கும். ஓகேவா, ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் சமைச்சு சாப்பிட்னாலும் இங்கே அலோட் இருக்குது. ஓகே, சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க கோயில். எய்த்தாவில் பார்த்திங்கன்னா விவசாயம் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த காட்டுற மாதிரி தண்ணி இதில் தான் மக்கள் இந்த நிவர்த்தி நேர்த்திக்கடன்லாம் முடிச்சுட்டு இதில் குளிச்சுருவாங்க. ஓகேவா, குளிச்சு கூட நேர்த்திக்கடன் செஞ்சுக்கவங்க செய்வாங்க. நமக்கு பிடிச்சிருக்க பீடைகள் நீங்கன்னா பழைய இந்த போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே அதில் குளிச்சுட்டு அப்படியே எடுத்து இந்த ஓடக்கூடிய நதியில் இறக்கி விட்ருவாங்க. ஸோ அதனால் அவங்க பிடிச்சிருக்க கூட பீடியெல்லாம் விளையிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இதுதாங்க அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு ஏற்றக்கூடிய இடம். இங்கே தான் விளக்கு ஃபுல்லாக ஏற்றுவாங்க மக்கள் அனைவரும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான விளக்குகள்லாம் வச்சுருப்பாங்க. நவக்கிரகங்களுக்கு வைக்கிற மாதிரி 9 விளக்குகள் ப்ளஸ்
என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, இது காகத்துக்கு வைக்கக்கூடிய எள் சோறு அதுவும் சேர்த்து இதில் அவைல் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதை வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு காகம் வந்து சாப்பிட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க பிடைகள்லாம் விளையிறோம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அது போக இன்னொரு வகையான விளக்கு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு பெருசாக இருக்கும், எண்ணெய் நிறையா இருக்கும். அதை வாங்கி பொறுத்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி அதை முகம் பார்க்க சொல்லுவாங்க. எண்ணெயில் முகம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த கோயிலில். அந்த மாதிரி வாங்கி விருப்பம் உள்ளவங்களும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இதுதான் கோயிலோட சுற்று வட்டாரம் எப்படி இருக்குன்றது தான் இந்த வியூஸில் நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேவா? எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தடவை இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஆமாம், இது பஸ் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல பஸ்ஸை நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். பக்கத்தில் குளிக்கணுன்னா இங்கே குளிச்சிக்கலாம். ஓகேவா? ஆளெல்லாம் கிடையாது, தண்ணி ஓடக்கூடிய தண்ணி தான். அதனால் இன்றைக்கி இன்னுக்கிட்டு இருக்காது. நீங்கள் பொறுமையாக வந்து இதில் குளிச்சுட்டு எய்த்தாப்பில் தோப்பும் இருக்கும், தென்னந்தோப்பு இருக்கும், அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். இல்லை இங்கேயே உட்காந்து சாப்பிடக்கூடிய இடமும் இருக்குது. அங்கேயே உட்காந்து நீங்கள் சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த காட்டுற இடத்துல தான் மக்கள் அப்படியே இறங்கி படிக்கட்டு மாதிரி இருக்கும், ஆளாக இருக்காது. அதிலே நீங்கள் இறங்கி குளிக்கிறதுனா குளிச்சிக்கலாம். ஸோ போனீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஓகேவா? தண்ணியுமே பார்த்திங்கன்னா ஓடுற தண்ணி தான். ஸோ அதனால் டஸ்ட்டு எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். மக்கள் போகிறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக கரெக்டாக பார்த்துட்டு குளிச்சுட்டு போகிறது தான் நல்லது. ஓகேவா? ஸோ இதாங்க அதோட ஃபுல் வியூ. கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆலயங்கள் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் தொழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது சனி பகவான்கிட்ட இருந்து தோஷங்கள் இல்லை உங்களுக்கு நிவர்த்தி எதுவும் இருந்துச்சுன்னா இங்கே போய் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை நினைக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து தடைகளும் நீங்கிவிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஓகேவா? ஸோ அந்த கோயில் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அனதர் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா கருப்பணசாமி கோயில் இருக்குது. சரியா? கருப்பரும் பக்கத்துலேயே அவைலபிள் இருக்கார். ஓகேவா? ஸோ அதனால் கருப்பரை அப்படியே நம்ம போனோம், கருப்பரை கும்பிட்டோம், அவரோட ஆசையை பெற்றுட்டு அப்படியே வந்துட்டோம். ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். காற்று பார்த்திங்கன்னா ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குங்க. போனால் அவ்வளோ அப்படியே மனசுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஆனந்தமாக இருக்குங்க. அந்த கோயில் அனைத்துக்கும் நிவாரணமாக இருக்கும். ஓகேவா? தேவைப்படுறவங்க போய்க்கோங்க. சுற்றி மரம் தான், நிழல் தரும் மரங்கள் அனைத்தும் சூழ்ந்துள்ளது இந்த இடத்துல. ஆமாம், பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. சரியா? ஸ்தலங்கள் இதுதாங்க வாங்கக்கூடிய கடைகள். ஓகேவா? இங்கே தான் இருக்கும் அந்த விளக்கு மற்றும் நெய் தீபங்கள், எண்ணெய் தீபங்கள், எது உங்களுக்கு வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி நிறையா சாஸ்திரங்கள்லாம் செய்வாங்க இங்கே. அதாவது சனீஸ்வர பகவான் பொறுத்தளவு எப்படின்னா கொடுக்கறதும் செய்வார், கெடுக்கிறதும் செய்வார்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரை நேருக்கு நேராக மட்டும் தரிசிக்கக்கூடாது. ஓகேவா? சைடாக நின்று தான் சாமி எப்போயுமே கும்பிடணும். ஓகேவா? நேருக்கு நேராக மட்டும் எப்போயுமே மக்கள் கும்பிட்றாங்க. ஓகேவா? ஸோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவரால் பலன் அடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர். ஓகேவா? ஸோ அதனால் மக்களாக நீங்கள் இப்போ புது வருடம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த கோயிலுக்கு ஒரு விசிட் போயிட்டு வந்துடுறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஜென்ரலாக நவவிளக்கு தான் கடையில் விற்பனையாளர். ஓகேவா? இப்போ நீங்கள் நெய் தீபங்கள், எல் தீபங்கள் அனைத்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். தேவைப்படுற விதமான அனைத்தும் வச்சுருப்பாப்பில் வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன தேவைமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் இதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு விசேஷம் இருக்கும். அதே மாதிரி பொறி வாங்கி போடுவாங்க காகத்துக்கு. இங்கே ஒரு சிலை இருக்கும், அந்த சிலைக்கு பார்த்திங்கன்னா பொறி வாங்கி போடுவாங்க. அது ஒரு விசேஷமாக நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி அந்த விளக்கை பார்த்திங்கன்னா இங்கே தான் ஏற்றணும். இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இடத்துல தான் நாங்கள் குளிச்சுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு இங்கே தான் நீங்கள் விளக்கு ஏற்றணும். ஓகேவா? ஸோ இதான் விளக்கு ஏற்றக்கூடிய இடங்கள், அதே நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? மேலும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் போகக்கூடிய வழிகளையுமே உங்களுக்கு லைவாக போட்டிருப்பேன். யூடியூப் சேனலில் பார்த்து லைவ் வீடியோ பார்த்துக்குவோம். அதில் எந்தெந்த ரூட் வழியாக நம்ம போகணும் அப்படின்றத பார்த்துருப்பேன். ஓகேவா? இந்த தலங்களுக்கு செல்லக்கூடிய வழிகளும் உங்களுக்கு லைவாக போட்டிருப்பேன், அதே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா?
வேறு எதுவும் டவுட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ புத்தாண்டு வர்றதுனால நீங்கள் மெயினாக ஒரு விசிட் போய்ட்டு வர்றது மிகவும் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ வரலாறு தெரியாதவங்க அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்தலத்தோட வரலாறுகள் அனைத்தும் படிச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போனாலும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? அதுவும் இங்கே பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா? அங்கே பாருங்கள், எயித்தாப்பில் துணிகள்லாம் கிடக்கு பாருங்கள். ஸோ அதுதான் போய் குளிச்சுட்டு அந்த பழைய உடுத்தின ஆடைகளை இங்கே கழட்டி ஒன்று நீரில் போட்டுருவாங்க. நீரில் போட தேவையில்லை, எயித்தாப்பில் கூட கழட்டி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க கிடைகள் அனைத்தும் விலகி போயிடும்ன்றது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஸ்தல வரலாறுலேயே பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வரர் ஆட்டோமேட்டிக்காக அவராக சுயம்புனா என்னன்னு தெரியுமா? அது அவராக முளைச்சிருக்கார் அப்படின்ட்டு. சிலை உருவத்தில் இருக்க மாட்டார். இந்த சனீஸ்வரர் தனியாக இருப்பார். ஓகேவா? உருவமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரிசனம் பண்ணிங்கன்னா தெரியும் எப்படி இருக்காருன்னுட்டு. அதே மாதிரி இது அவங்க இந்த சிகப்பு கலரில் சந்தன காப்பு நம்ம வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கலர் மட்டும் அவங்க வைக்காமல் இருந்தாங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருப்பாருன்றது ஐதீகம். சனீஸ்வர பகவான் வளர்ந்துக்கிட்டே இருப்பார் கோயிலுக்குள்ளே. ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த சந்தன காப்போ கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ தான் அவர் கொஞ்சம் வளராமல் அதே ஹைட்டில் இருப்பான்றது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. ஓகேவா? மேலும் உங்களுக்கு என்னென்ன வரக்கூடிய வழிகள் எதுலேயும் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க, நான் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கா 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 கீழே வச்சிருக்கேன். சரி.
7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் சார் இருக்கும். ஆஃப்டர்நூன் 4:30 to 8 o'clock. சாட்டர்டே மட்டும் 6 to 3 o'clock வரைக்கும் இருக்கும். இதுதான் சுயம்பு சனீஸ்வர பகவான் குச்சனூர். இது ஃபுல்லாக கடைகள்.